அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆன்லைன் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கண்டென்ட் ரைட்டரை வந்து நம்ம டாஸ்க்கை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எஸ்பிஓ டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ எஸ்பிஓ டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் கண்டென்ட் ரைட்டர். இந்த கண்டென்ட் ரைட்டர் டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஒன் பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து டிஜிட்டல் கண்டென்ட்ன்றதை வந்து நம்ம வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸ்பான்சர் கீவேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாம் படித்து பாருங்கள். ஓகேவா? இந்த கண்டென்ட் ரைட்டர்னாலே நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ வேறு எக்ஸாம்பிள் தான் இது நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிளாகர் வெப்சைட்டில் போவோம். ஓகேங்களா? இங்கே டேப் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஆகும். இங்கே ப்ளஸ்ஸு நியூ டேப் இருக்குது. அது ஸோ இங்கே டெஸ்ட் பண்ணிங்கன்னா பிளாகர்னு டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிளாகர் வெப்சைட்டு உள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ பிளாகர் வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு டச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்படி டச் பண்ணிக்கணும் போது நம்ம வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பாருங்கள் இதுதான் டைட்டில். ஓகேவா? ஸோ இது டைட்டிலு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு என்ன பண்ண போகிறோம், சர்வீஸ் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? பிஸ்னஸ் ஹிஸ்ட்ரி, சர்வீஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இது ஹிஸ்ட்ரி வந்து எப்படி வந்தது, எப்படி சர்வீஸ் மார்க்கெட்டிங் வந்திருக்கு, ஸோ எப்படியெல்லாம் டெவலப் ஆகி வந்திருக்கு. ஸோ அதை பற்றியோட நம்மளோட ஹிஸ்ட்ரி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பிஸ்னஸ் கான்செப்ட். ஓகேவா? இது டோட்டலாகவே இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழ்லையும் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். ஸோ நம்ம இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதில் வந்து எஸ்பிஓவில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஹெட்லைன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து நம்மளும் பாருங்கள் பிஸ்னஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்ட் ஆஃப் சர்வீஸ் மார்க்கெட்டிங்கு, நெக்ஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் இந்த கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதுமாரி வந்து நம்ம 9 கொடுத்துருக்கோம். ஓகேவா? 9 எடிட் பண்ணி நல்ல ஃப்ளாக் வந்து கண்டென்ட்டை வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் எத்தனை இருக்குது பாருங்கள், 10 கண்டென்ட்டு கொடுத்துருக்கோம். 10 நம்மளை வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அவங்க 3 இருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம 10 வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இதில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி பண்ணி இதெல்லாம் டோட்டலாகவே பண்ணி வச்சுருந்து தான். ஸோ இங்கே பாருங்கள் அப்டேட்டுன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம், இங்கே அப்டேட் கொடுத்துக்கலாம். அப்டேட் இங்கே வந்து கரெக்ஷன் பண்ணி இப்படி டச் பண்ண பேர் எக்ஸாம்பிள் டச் பண்ணுற பாருங்கள். ஸோ டச் பண்ணால் உங்களுக்கு எடிட் வந்துடும். எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் எதனா கொடுக்கணும் அப்படின்னும் போது கொடுத்துட்டு இங்கே வந்து அப்டேட் கொடுத்துன்னா அப்டேட் ஆகிடும். ஓகேவா? இதில் வந்து ஃப்ளாகரில் வந்து ரீகனெக்ஷன் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து பப்ளிஷ் வந்து ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது ஒரு டோட்டலாகவே ஒரு லிங்க்கு. ஓகேவா? இந்த லிங்க்கை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம எப்படின்னா ஆல்ரெடி எல்லாமே பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த லிங்க்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப்பில் பண்ணி வச்சதுனால இந்தமாரி நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும். ஓகேவா? அந்த ஷேர் பண்ணது மூலியமாக நம்ம வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து பிளாகர் வெப்சைட் இப்படி கொடுத்துருக்குங்க. ஓகேவா? இங்கே வந்து காட்டுது பாருங்கள். இங்கே வந்து ஷேர்னு காட்டுது பாருங்கள். ஓகேவா? ஷேரு வியூவர்ஸ் எவ்வளோ வியூவர்ஸ் போயிருக்கு. ஓகேவா? 20 வியூவர்ஸ் வந்து நம்மளுடைய பிளாகரை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஷேர்னு கொடுக்கணும். இங்கே ஷேர்னு கொடுத்துட்டேன் அந்த பாருங்கள் வாட்ஸ்அப் வருது. ஓகேவா? வாட்ஸ்அப்பு மெயிலு நீங்கள் எந்த மூலியமாகவும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வாட்ஸ்அப் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதை தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இந்த லிங்க்லாம் நீங்கள் ஆல்ரெடி வந்து மெயிலை போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுடைய லிங்க்கு. ஓகேவா? பிளாகர்ஸ் வெப்சைட்டோட லிங்க்கு. இதை அப்படியே டச் பண்ணிவிட்டு இப்படி கொடுத்துக்குங்க. இங்கே நெக்ஸ்ட் வந்து டேப் ஓப்பன் பண்ணிங்க. 2வது டேப் ஓப்பன் பண்ணி எஸ்பிஓ சைட்டு ஓடிடும். எஸ்பிஓ சைட்டு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, என்டர் யுவர் பப்ளிஷ் யூஆர்எல். ஓகேவா? யூஆர்எல் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் யூஆர்எல். நெக்ஸ்ட்டு வந்து என்டர் த டைட்டில். ஓகேவா? டைட்டிலுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா டைட்டிலை வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ பிளாகர் வெப்சைட்டில் போயிடுங்க. பிளாகர் வந்து டச் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் மேலே. ஸோ இதுதான் டைட்டில். இந்த இருக்குது பாருங்கள் டைட்டில்னு இருக்கா. ஸோ இதுதான். இதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா காப்பி கேட்கும். ஸோ நீங்கள் அப்படியே இப்படி வலிச்சிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அப்படியே வலிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். செலக்ட் ஆல் கொடுத்திங்கன்னா ஏன்னா லென்த்தாக இருக்குது டைட்டில், அதனால் வந்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டு காப்பின்னு கொடுக்கணும். ஸோ காப்பி ஆகிடுச்சா. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வெப்சைட்டு வந்து இது நம்ம வந்து எஸ்பி வெப்சைட்டில் வந்துடணும். இதில் என்ன கொடுத்துருக்கு, என்டர் டைட்டில். ஓகேவா? நம்ம டைட்டில் தான் லாங் ப்ரெஸ் பண்ணால் பேஸ்ட் காட்டும். ஸோ பேஸ்ட் கொடுத்துக்கணும். ஓகேவா? பேஸ்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க என்னென்னா யுவர்
யுவர் போஸ்ட் கண்டென்ட் எனி ஒன் இமேஜை வந்து லிங்க் எடுக்கணும். ஓகேவா, பிளாகர் வெப்சைட்லேயே போயிடுங்க. ஸோ இந்த பிளாகர் வெப்சைட்லேயே போனோன்னா நீங்கள் வந்து இங்கே லாங் ப்ரெஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு பிக்சர் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம 3 பிக்சர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எது எடுக்கலாம்? ஸோ இந்த பிக்சர் ஒன்று எடுத்துக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது, இதை பார்த்தீங்களா, இந்த லிங்க் இருக்குது. ஓகேவா, ஹிஸ்ட்ரி ஆஃப் மார்க்கெட்டிங். இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆல் பேஸ்ட்டு இந்தமாரி காட்டும். ஓகேவா, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து நம்ம பேஸ்ட் கேட்கும்போது இங்கே எடிட்லாம் இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து காப்பி லிங்க்குன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, லிங்க் இதை காப்பி. ஓகேவா, லிங்க் இதை காப்பி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ காப்பி ஆகிடுச்சு. ஸோ ஓகேவா, காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிடணும். அது நம்மளுக்கே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் வண்டி தான் காட்டும். ஓகேவா, ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டு, உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வண்டி தான் காட்டும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து பேக் கொடுத்துட்றோம். ஓகேவா, ஸோ பேக்கு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இதுதான் வந்து ஃபோட்டோ லிங்க். இதை வந்து காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் போனோம், எஸ்பிஓ வெப்சைட்டில் போகணும். ஓகேவா, ஸோ எஸ்பிஓ வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் இதில் என்ன எடுத்துருக்காங்க, போஸ்ட்டுக்கு எனி கண்டென்ட் இமேஜ் ஒன்லி. ஓகேவா, இமேஜை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல்ரெடி 20 வேர்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதையும் காப்பி பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம பிளாகர் வெப்சைட்டில் வந்து காப்பி பண்ணியாச்சு டிஸ்கிரிப்ஷனில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எஸ்பிஓ சைட்டு உள்ளே போயிடணும். ஓகேவா, ஸோ எஸ்பிஓ சைட்டு உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் அபவுட் யுவர் போஸ்ட் மினிமம். ஓகேவா, 20 வேர்ட்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ நம்ம காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து யூஆர்எல், ஓகேவா, யூஆர்எல் வந்து எடுத்து வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து டைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து இமேஜோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பிளாகர் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கீங்களா, ஸோ இந்த ரெடி பண்ணதில் வந்து கண்டென்ட் ரைட்டரில் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்பான்சர் பை இதை எஸ்பிஓவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து மெயின் நம்மளுக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன தான் கண்டென்ட் ரைட்டர் பண்ணாலும் இந்த ஸ்பான்சர் பை கொடுக்கணும். திஸ் கண்டென்ட் ஸ்பான்சர் பை த ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன்ஸ். ஓகேவா, அந்த ஜென் ரிவ்யூ தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இது பாருங்கள் கொடுத்துருக்கு. இதை வந்து அதை காப்பி பண்ணி இது பேஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து லிங்க்கு வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகாது. ஏன்னா இது ஒரு வெப்சைட்டு தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே 3 டாட் இருக்குது பாருங்கள், இந்த 3 டாட்டை இப்படி டச் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி வந்து லிங்க்குன்னு காட்டும். ஓகேவா, அது இருக்குது பாருங்கள், லிங்க்கு ஒரு பின் மாரி காட்டுதா லிங்க்கு. இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ நம்ம காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அது வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்கை வந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆனால் தான் லிங்க், இல்லைனா ஒரு கண்டென்ட்டு வேர்டு மாரி தான் உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேவா, இது வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டலைன்னா ஜஸ்ட்டு காட்டுறேன் எனக்கு அலைன்மெண்ட்டு மாறிடும். ஓகே, பிளாகரை பொறுத்தவரையும் எதனா நம்ம எடிட் பண்ணோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்டேட்டு, மறுபடியும் அப்டேட் கொடுத்தா தான் நம்ம மறுபடியும் அப்டேட் ஆகும். நீங்கள் எதனா மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அலைன்மெண்ட்டு மாறிச்சுன்னா இது வந்து வேர்டு சிஸ்டம் தான். ஓகேவா, அவங்க அலைன்மெண்ட்டு மாறிச்சுன்னா பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்காது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பான்சர் கண்டென்ட் ஜென் ரிவ்யூ, இதை வந்து காப்பி பண்ணிக்கணும். ஓகேவா, எஸ்பிஓவில் காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் லேபிள், போஸ்ட் அண்ட் செட்டிங்ஸ் இருக்குது, லேபிளில் இருக்குல்ல, அந்த லேபிளில் வந்து இது வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து இதுவும் நம்ம வந்து ரெண்டுத்தையும் கொடுத்துக்கணும். ஓகேவா, ஸ்பான்சர் கண்டென்ட்டை வந்து ரெண்டாக கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ நம்ம எல்லோரும் கரெக்டாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட்மெண்ட்டு கொடுக்கணும். சப்மிட்மெண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ஆட் ஆகிருக்கு பாருங்கள், டாஸ்க் சப்மிட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்டு ஏர்ன்டு அமௌண்ட்டு அண்ட் ருபீஸ் வேர்டு கான்டென்ட்டு தான் 5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து எப்படின்னா சில பேருக்கு வந்து கம்மியாகுது ஜாஸ்தியாகுதுன்றதுலாம் அவங்களுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே எஸ்பிஓவில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஒர்க்குக்கு ஏற்ற மாரி தான் சேலரி பேசிஸில் வரும். ஸோ அது எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்க தெரியல. நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போடுறோமோ அந்த எஃபெக்ட்டுக்கு ஏற்ற பைசா வரும். ஓகேவா, ஸோ இது வந்து 100 ருபீஸ் ஆடாயிரம் காட்டியிருக்கு. ஸோ நம்ம இது வந்து எப்படி செக் பண்ணலாம்? ஓகேவா, நீட்டாக வாங்க, இங்கே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பேஅவுட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இந்த பேஅவுட் ஹிஸ்ட்ரியில் வந்து கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து காட்டும். இந்த பாருங்கள் அட்மின் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் டைப் வந்து வீடியோ, அமௌண்ட்டு வந்து 100 ருபீஸ். இன்றைக்கி என்ன இந்த டேட்டில் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து 8/10 தேதி 10ஆம் மாதம் 2024 கண்டென்ட் ரைட்டடு, அமௌண்ட்டு 2024. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு. ஓகே, அமௌண்ட் ஆட் ஆகிருக்குன்னா டேஷ்போர்டை கூட நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, டேஷ்போர்டை கூட டச் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகே, 115 ரூபா ஆட் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி இருந்தது 15 ரூபா. ஓகேவா,
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கண்டென்ட் ரைட்டர் வந்து நம்ம வந்து கரெக்டாக தான் சொல்லியிருப்போம். ஸோ இதில் என்ன டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், இல்லை வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? இதில் வந்து கண்டென்ட் ரைட்டர் நிறைய பேர் குழம்பிட்டுருக்கீங்க, எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும். சிம்பிளாக இது தான். நீங்கள் எல்லாம் காப்பி பண்ணி நாங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னதே வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது நான் வந்து பண்ணி காமிச்சுன்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே போகும். அதனால தான் நான் எல்லாமே ரெடியாக காப்பி பண்ணி வச்சு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.